இன்றைக்கு நான் பதிவு செய்யக்கூடிய செய்தி என்ன என்றால், ஆனந்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உனக்குள் இருக்கும் உன்னை, உனக்குள் இருக்கும் உண்மையான ஆனந்தத்தை, இந்த 2 வார்த்தையும் கவனிக்கணும். உனக்குள் இருக்கும் உன்னை, உனக்குள் இருக்கும் ஆனந்தத்தை உண்மையாக தேடு. ஆனந்தம் அங்கும் இங்கும் எங்கும் இல்லை, இங்கிருக்கிறது. ஆனந்தம் அங்கும் இங்கும் எங்கும் இல்லை, இங்கிருக்கிறது. எப்படி? ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம். அப்பா சொல்லுவார், இன்றைக்கி எனக்கு சம்பளம் வந்துடுது, சாயந்தரம் எல்லோரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகலான்னு. பையன் சொல்லுவான், இல்லை புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அங்கே தான் போகணுன்னு. அம்மா சொல்லுவா, இல்லை இன்றைக்கி மறந்துடக்கூடாது, கபாலி கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும், பிரதோஷம், அங்கே போய் குடும்பத்தில் எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே கற்பகாம்பாலில் சாப்பிட்டுட்டு வரணும். பொண்ணு சொல்லுவா, இல்லை ஒரு புதிய மேஜிக் ஷோ போட்டிருக்காங்க, அங்கே தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை. சண்டை போட்டு கடைசியில் என்னென்னா, யாரும் எங்கேயும் போக வேண்டாம், அவங்க வேலையை பாரு. அப்பா கதையை முடித்து க்ளோஸ் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சுருவார் கோலத்துக்கு. அப்போ எண்ணங்கள் ஒத்துப்போகாததால் கருத்து வேற்றுமையால் வீட்டிற்குள்ளே கலகம் ஏற்படுகிறது. அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன? உனக்குள் இருக்கும் உன்னை தேட வேண்டும்.